வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் சூர்யா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து மூவி ரிவ்யூ பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நானே வீடியோ போடுறேன். அதில் இன்னைக்கு எந்த படத்தோடு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக தனுஷ் அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிருந்தாங்க. பட் அது தமிழில் கொடுத்துருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குமே அப்படின்னு வந்து எல்லாரும் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் அவரு நான் தமிழ்லையோ தெலுங்குலையோ எங்கே நடித்தாலும் ஒரே மாதிரி தான் பயங்கரமான ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு படத்தோடு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி தேரே இஷ்க் மெயின் அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆகி 4 டேஸாக நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்கிறாங்க. நிறைய பேர் நல்ல படம் சொல்கிறாங்க. படம் ஒரு பயங்கரமான ஃபீல் குட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நமக்கு படம் எப்படி இருந்தது, நம்ம பார்த்த வகையில் படம் ஓகேவா சூப்பராக இருந்துச்சா அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தனுஷ் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம். படம் ஃபுல்லாக வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. எந்த வகையிலுமே எங்கேயுமே வந்து யாரும் எந்த இடத்துலையுமே அவர் வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ணிக்கல. ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஹீரோயினுமே வந்து ஒரு இடத்துல கூட அவங்க வந்து இங்கே வந்து கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையுமே ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுமே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த படம் ராஞ்சனாவை வந்து தோக்கடிச்சுதா இல்லை இந்த படம் வேற ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான ஃபீலை கொடுத்ததா அப்படின்றதெல்லாம் வந்து போக போக நான் வந்து சொல்கிறேன். படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு எல்லா படத்துலையுமே வந்து ஒரு பைத்தியக்கார ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க. அந்த பைத்தியக்கார ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் க்யூட்டுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து இதுதான் தமிழ் சினிமாவோட பயங்கரமான ஃபார்மேட்டாக இருந்துச்சு. பட் இப்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பைத்தியக்கார ஹீரோவை லவ் பண்ணி அதுக்கு ஹீரோயின் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஹீரோ சைட்லேருந்து என்ன மாதிரியான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, ஹீரோ யார், அவர் ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது திட்டத்தட்ட நம்ம மதராசி படம் பார்த்ததுன்னா நம்மளுக்கு அந்த மாதிரியான ஃபீல் தான் இந்த படத்துலையுமே வந்து கொடுக்குது. மதராசியில் வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் பைத்தியக்கார ஹீரோவாக இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு அடிதடி சண்டைலாம் இருக்கும். சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு இப்போது. பட் இந்த படத்தில் வந்து தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே குறையில. ஏன்னா அவர் அந்த கதாபாத்திரத்தை எப்படி எடுத்து நடிக்கணுமோ அந்த மாதிரி எடுத்து நடிச்சிருக்காரு. பாடல்கள் எல்லாமே படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். டெக்னிக்கல் வைஸ் படம் வந்து ஒரு 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 புது வேர்ல்டுக்குள்ளேயே நம்மளை வந்து கூப்பிட்டு போகுது. ராஞ்சனா எப்படி கொண்டு போச்சோ அதை விட ஒரு படி கூட குறையாம இந்த படம் வந்து நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கு. லவ் ஃபெயிலியர் சீக்வன்ஸ்லாம் மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல. அதுவும் காசிலேருந்து இங்கே இந்தியா, அதான் காசிலேருந்து அந்த கதை நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வர சமயங்களில் அவர் நினச்சி பார்க்கக்கூடிய சீன், அங்கேருந்து இங்கே வந்து ஹீரோயினை மீட் பண்ணுற சீன்லாம் உங்களுக்கு அடி பிரித்து மேய்ஞ்சிருவீங்க. ஏன்னா நான் பார்த்த தேட்டர்லேயே பயங்கரமாக கத்திக்கிட்டு பயங்கரமாக கூச்சல் போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் லவ் சீக்வன்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். அது சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம நிஜ லைஃபோட எப்படி கனெக்ட் ஆகுமோ அந்த கனெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏஆர் மியூசிக் வந்து அது எப்படி இருந்துச்சுன்னா, லவ் சீக்வன்ஸுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ என்ன தேவையில்லையோ அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக போட்டிருப்பாரு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பழைய ஏஆர்ஆரை வந்து திருப்பி பார்த்த ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ டைரக்ஷன் வைஸ் எந்த குறையுமே இல்லை. டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஒரு ஃபீல் குட்டான படத்துக்கு என்ன பயங்கரமான கிளாரிட்டி தேவையில்ல, அந்த கிளாரிட்டி வந்து படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருந்துச்சு. நான் லீனியர் வைஸ் இந்த படத்தை சொன்னதுனால நிறைய பேருக்கு புரியுமான்றது மட்டும்தான் ஒரு பெரிய டவுட்டு. இது ஒரு லீனியர் ஸ்க்ரீன் பிளேலேயே சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்பெஷலான படமாகவே வந்திருக்கும். பட் நான் லீனியராக சொல்லும்போது, ஏன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு நான் லீனியர் ஃபார்மேட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்லும்போது அது வந்து கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் சேருமோ அப்படின்றது மட்டும்தான் எனக்கு டவுட்டு. மற்றபடி படம் ஃபுல்லாக ஒரு பயங்கரமான எசன்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் தனுஷ் ஆக்டிங் போன 2 படம் குபேராவும் சரி இட்லி கடையும் சரி எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்க. நான் ஒரு லவ்வர் பாய் தனுஷை, ஒரு லவ் ஃபீலியர் தனுஷை, ஒரு சூப் பாய் தனுஷை நீங்கள் வந்து திருப்பி போய் பார்ப்பீங்க. ஸோ ஓவராலாக தெரியுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படமாக இருந்துச்சு. தேட்டரில் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல மாட்டேன், ஏன்னா அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க, மூவி ரிவ்யூ பார்க்க நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தட் பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா. டாடா பை பை, டேக் கேர்.